ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் அவர் எம்எம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம காரசாரமான மீன் குழம்பு சூப்பராக வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக அந்த வீடியோவை பார்த்து சூப்பராக செய்ய முடியும். ஸோ ஒரு சில டிப்ஸுமே நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கங்க. ஆயில் நல்லா சூடானதும் கடுகு போடுங்க. கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இவ்வளோ தான் தேவை. நல்லா வதக்குங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. ஏன்னா பூண்டு நீங்கள் அரைச்சி போடுறத விட தட்டி போட்டிங்கன்னா மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். இப்போது ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையுமே நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். பொன்னிறமாக வதங்கினா தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு, இல்லைன்னா பச்சை வாசனையோடு இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி அதையுமே கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையுமே நல்லா வதக்கணும். அது எப்படி எந்த ஸ்டேஜில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வரணும். வந்தால் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மீன் குழம்புக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு வெங்காயம் 2 தக்காளி எடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. அந்த பேஸ்ட்டை நீங்கள் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கும் போது அந்த எண்ணெய் திரிஞ்சு வரும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகும். அப்போ தான் மீன் குழம்பு நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ வெங்காய தக்காளியை, அதுதான் நமக்கு நல்ல டேஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் உப்பு சேர்க்கக்கூடாது, இப்போ தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் போடுங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன், காரத்துக்காக தேவைப்பட்ட கூடுதலாக ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த எண்ணெய் கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி நான் இது வரைக்குமே சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மசாலாஸோட அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே நல்லா இறங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்ச புளி நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா திக்காக கரைச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா மீதமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு திக்காக கரைச்சிருக்கேன் அப்படிங்கிறது. புளி கரைசல் மட்டும்தான் நான் இது வரைக்கும் ஊற்றிருக்கேன். தண்ணின்றது நான் மிக்ஸ் பண்ணலை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வரும். இப்போ மீதமுள்ள தண்ணியுமே நீங்கள் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு, மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மீன் குழம்பு கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா, ஏன்னா நம்ம புளியுமே ஊற்றிட்டோம், புளி ஊற்றும் போது நல்லா திக்காய் வரும். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்ய முடியும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் திரிஞ்சு மேலே வரும். ஸோ இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். எந்த மீன்னாலும் உங்களோட விருப்பம்தான். நீங்கள் மீன் சேர்த்துட்டு ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு, ஸ்லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக எண்ணெய் விட்டு சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்தா போதும் நல்லெண்ணெய். அது எதுக்குன்னா மீன் குழம்புக்கு எப்பயுமே மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் நீங்கள் ஃபைனலாக கொடுக்கும்போது சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். நல்ல மீன் வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி இலைகளை தூவிடுங்க. காரசாரமான சுவையான மீன் குழம்பு சூப்பராக வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.